மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். சம்பத் மனமேறி படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் சிஐடியினருக்கு வலுக்க ஆரம்பித்திருக்கு. ஷிராந்தி ராஜபக்சேக்கு எதிரான டியூட்டி ஃப்ரீ பஸ் கொள்வனவு சம்பந்தமான ஊழல் விசாரணையை சிஐடியினர் ஆரம்பித்திருப்பது ராஜபக்சேகளுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஹோட்டல் மேனேஜரை கடத்தி சித்திரவதை செய்து படுகொலை செய்த போலீசாருக்கு எதிராக நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய பல்வேறு செய்திகள் குறித்ததுதான் இன்றைய காணொளி. சம்பத் மனந்தேரியினுடைய 250 கோடி பெறுமதியான ரசாயனம் கண்டுபிடிக்கப்பட்ட உடனே கிணத்துக்குள்ள போட்டது போல சம்பத் மனந்தேரி காணாமல் போனாரு. இதுவரைக்கும் எந்த சங்கதியும் கிடையாது. இந்த சந்தர்ப்பத்துல இவரை யாராவது படுகொலை செய்திருப்பார்களோ என்னவோ என்ற ஒரு சந்தேகம் சிஐடியினருக்கு வலுக்க ஆரம்பித்தது. இதுக்கான காரணமும் இருந்தது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம்பத் மனந்தேரி பல்வேறு குற்றச்சாட்டுக்கள்ல இப்போது சந்தேக நபராக பேசப்படுவதனால, உதாரணமாக ரவிராஜ் படுகொலைக்கு பின்புலமாக இருந்தது இவர்தான். இவர் ஒரு அரசு சாட்சியாகவும் இருந்திருக்கிறாரு. அதே போல கோட்டபாய ராஜபக்ச 50 மில்லியன் ரூபாய் தருவதாக சொன்னதுக்கு இணங்கத்தான் அந்த படுகொலையை செய்ததாக அவர் நீதிமன்றத்துல சாட்சியம் வழங்கி இருந்தாரு. தொழிலதிபர் இஸ்கந்தர் ராஜா படுகொலைக்கு பின்புலமாகவும் அவருடைய 300 கோடி சொத்தை கையகப்படுத்திய குற்றச்சாட்டும் இவர் மீது இருப்பதனால இவர் வாய் திறந்தா ஏது பிரச்சனை ஆகிடுமோ என்ற எண்ணத்துல இவருக்கு மேலே இருக்கிறவங்க, இதுக்கு பின்புலமாக இருந்தவங்க யாரும் படுகொலை செய்திருக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் இப்போது சிஐடிக்கு வலுக்க ஆரம்பித்தது. நியாயம் இல்லாமலும் இல்லை. இதற்கிடையில சம்பத் மனந்தேரி நான் இறக்கல, என்னை யார் படுகொலை செய்யல, பயத்துல நான் பயந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் தனது சட்டத்தரணிகளோடாக மேல் முறையீட்டு நீதிமன்றத்துல ஒரு ரிட் மனுவை தாக்கல் செஞ்சிருக்கிறாரு. அந்த ரிட் மனுவில் என்ன சொல்லப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீதிமன்றத்துல முன்னிலையாகுவதற்கு நான் தயார். என்னென்ன நடந்ததோ, என்ன சுற்றி என்ன நடந்ததோ, என்னால் என்ன நடந்ததோ, இதுக்கு பின்புலமாக யாரெல்லாம் இருந்தாங்களோ அனைவரையும் நான் விசாரணைகளை சொல்லுவதற்கு தயார். எனக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு வேண்டுகோள் தான் ரிட் மனுவில் குறிப்பிடப்பட்டதுக்கு இணங்க இதை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட 2 நீதிபதிகள் விசாரணை முடிவுல போலீஸ் அதிபருக்கு ஒரு தகவலை சொல்லியிருந்தாங்க. அதுதான் சம்பத் மனந்தேரியினுடைய பாதுகாப்பு குறித்து அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கட்டளையும் பிறப்பிச்சதோட இது குறித்த விசாரணையை மேலும் தொடர வேண்டும் என்ற ஒரு நேரத்தையும் காலத்தையும் ஒதுக்கியதாக இப்போது செய்திகள் சொல்லப்படுது. ஏன் சம்பத் மனந்தேரி ரிட் மனு தாக்கல் செய்யணும், தனது பாதுகாப்பு குறித்து இப்போது பேசணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக இவர் மீது இருக்கிற குற்றச்சாட்டுக்கள்லாம் பாரிய குற்றச்சாட்டுகள். இதுக்கு பின்புலமாக யார் இருந்தார்கள் என்ற பல்வேறு விடயங்கள் வந்துடும் அப்படின்றதுனால சம்பத் மனந்தேரி அஞ்சுவதுல நியாயம் இல்லாமலும் இல்லை. கடந்த காலங்கள்ல மாகாந்திர மதுஷ் தன்னோட தொடர்புல இருந்த 80 அரசியல்வாதிகளோட பேரை சொன்னதுனால உடனடியாக சிஐடியிலிருந்து சிசிடிக்கு மாற்றப்பட்டவர் எமலோகத்துக்கு போற மாதிரி சம்பவம் பதிவானதையும் அவர் அறிந்திருக்கிறாரு. ஹரக்கத்தாவை போடுவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டது. அதே போல கனவுல சஞ்சீவ படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் எல்லாம் பார்த்தவர் இல்லையா? இதுக்கு பின்னால எது நடந்துருமோ என்ற அச்சம், உயிர் மீது பயம், உயிர் வாழ வேண்டும் ஆசை இப்போது அவருக்கு வந்திருக்கணும். போலீஸ் கஸ்டடியில கடந்த காலம் மாதிரி படுகொலை செய்யப்படுகிற கலாச்சாரம் எல்லாம் மாறியாச்சு. உங்களை மாதிரி சின்ன சின்ன இறைகளை போட்டுதான் உங்களுக்கு பின்னால இருந்த சுறாமீன்களை பிடிப்பதற்கான முயற்சியில சாணி அபேசேகர இறங்கியிருக்கிறாரு. எனவே உங்களை விட உங்களுக்கு பின்னால இருந்தவங்க யாரு, எய்தவனுக்கு அம்பனோவான் ஏன் என்பது கொப்ப உங்களை வச்சுதான் உங்களுக்கு பின்புலமாக என்னென்ன அரசியல்வாதிகள் இந்த போதைப் பொருட்களோட படுகொலைகளோட இந்த கப்பங்களோட சம்பந்தப்பட்டிருக்கிறாங்கன்ற ஒரு விஷயத்த சாணி அபேசேகரை கைது செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய போறாரு. இன்றைய தினம் சம்பத் மனந்தேரி இறந்திருப்பாரு அப்படின்னு ஒரு சந்தேகம் எடுக்கிற சந்தர்ப்பத்துல நீதிமன்றத்துல சட்டத்தரணிகளோடாக இப்போது சம்பத் மனந்தேரி முன்னிலையாக இருக்கிறாரு. இதற்கு பின்னால் விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டு அவர் யாரோடு சம்பந்தப்பட்டார், யாரோடு இந்த உறவுகளை வைத்திருந்தார், யாருக்காக இதனம் செய்தார் என்ற பல்வேறு விடயங்கள் நிச்சயமாக சிஐடியினர் அவர் வாயிலிருந்து போட்டு வாங்கத்தான் போறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த மிக முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜயராம வீட்டுல இருந்து ஷிராந்தி ராஜபக்ச மஹிந்த ராஜபக்ச வெளியேறும் பொழுதோ ஊடகங்களுக்கு ஷிராந்தி ராஜபக்ச ஒரு விஷயத்த சொல்லி இருந்தாங்க. நாங்க சொல்றவங்க இல்ல, செஞ்சு காட்டுறவங்க அப்படின்னு சொன்னதோட இப்போது ஊடகங்கள்ல கசிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனத்தை இந்த பெண்மணி செஞ்சு வச்சிருக்கிறாங்க அப்படின்ற ஊழல் சம்பந்தமான பல்வேறு விஷயங்கள் இப்போது பேசும் பொருளாக மாறி இருக்குது. அதுக்கு பதில் சொல்லும் வகையில இப்படியான செய்திகள் இப்போது வர ஆரம்பிச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷிராந்தி ராஜபக்ச அவங்க கிரிக்கெட் போர்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்ட டியூட்டி ஃப்ரீ ஒரு சொகுசு பஸ் வண்டியை தனது நர்சரிக்கு வழங்கியதான குற்றச்சாட்டு
இப்போது மாளிகாவத்த நீதிமன்றத்துல விசாரணைக்காக வந்திருக்குது. கடந்த ஆட்சி காலத்துல இந்த ஒரு வழக்கு சம்பந்தமாக சட்டமா அதிபர் திணைக்களம் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, குற்றவியல் சட்டத்தின் அடிப்படையில குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய முடியாது, தகுந்த சாட்சிகள் தேவையான சாட்சிகள் இல்லை என்பதனால கைவிடுகிறோம் என்ற ஒரு விஷயத்த சொன்னதுக்கு நாங்க இந்த வழக்கு கடந்த ஆட்சி காலத்துல கைவிடப்பட்ட விஷயம் இப்போது சிஐடியினர் மன்றுக்கு சொன்ன ஒரு விஷயம் தான். இதுக்கு தேவையான சாட்சியெல்லாம் நாங்க கண்டுபிடிச்சாச்சு, இந்த வழக்கை விசாரணை கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னதுக்கு நாங்க இந்த வழக்கு குறித்து மீண்டும் விசாரணை தொடங்கும்படி நீதிமன்றம் அதிரடியாக தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இது குறித்த விசாரணைகள் இப்போது துவங்க ஆரம்பிச்சிருக்கிறது. அதன் அடிப்படையில முன்னைய நாள் ஜனாதிபதியினுடைய செயலராக இருந்தவர் லலித் வீரதுங்க அவங்களையும் முன்னைய நாள் ஜனாதிபதி அவர்களுடைய மேலதிக செயலாளரையும் இப்போது சிஐடியினர் அழைத்து விசாரணை செய்வதற்கான ஆயத்தங்களை செய்திருக்கின்ற செய்தி இப்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதே நேரம் லலித் வீரதுங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது 600 மில்லியன் ரூபாய் பொறுமதியான சில ஆடைகளை பௌத்த துறவிகளுக்கு அரச பணத்தில இருந்து கொடுத்துதவி மஹிந்த ராஜபக்சே ஜனாதிபதியாக்குவதற்கான ஒரு ஊழலை செய்ததன் காரணமாக 2 வருடங்கள் கடுடைய சிறை தண்டனையும் 20 லட்சம் அபராதமும் 50 மில்லியன் ரூபாய் நட்டஈடும் அரசுக்கு வழங்கணும் என்ற தீர்ப்பு வழங்கப்பட்டு ஜெயிலில் இருந்து பிணையில இப்போது வெளியில் வந்த ஆசாமிதான் இவர். பொறுத்தது பார்க்கலாம் என்ன ஆக போகுது ஏது ஆக போகுது அப்படின்னு ஒரு விஷயம். அதே நேரம் ஷிராந்தி ராஜபக்ஷ அவர்களுடைய வங்கி கணக்கு சம்பந்தமான விசாரணையும் சிஐடியினர் இப்போது தொடங்கியிருக்கிறாங்க. இந்த வங்கி கணக்கு 2006ஆம் ஆண்டு துவங்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஜொயின் கணக்கு என்பதனால குமார் என்ற ஒரு பெண்மணியும் திசாநாயக என்ற ஒரு நபரையும் சேர்த்து கொண்டுதான் இந்த வங்கி கணக்கு மரதான மக்கள் வங்கி கிளையில துவங்கப்பட்டதாக சொல்லப்படுது. இதுல என்ன ஆச்சரியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குமாரி என்ற பெண்மணியுடைய அடையாள அட்டையினுடைய இலக்கம் ரொம்ப வித்தியாசமாக இருப்பதாகவும் ஒன்று 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 சொல்லி வீண முடிவதாகவும் ஷிராணி ராஜபக்ஷ அவங்களுடைய ஐடி இலக்கம் 2222 வீழ முடிகிறதாகவும் சொல்லப்பட்டது. இது சம்பந்தமாக ஆட்பதிவு திணைக்களத்தின் ஆணையாளர் என்ன சொல்லியிருக்கிறாரா, இலங்கையில இப்படியான ஒரு நம்பர் கிடையவே கிடையாது, இது நாங்க இஷ்யூ பண்ணினது கிடையாது என்று சொன்னது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு. அது மட்டுமல்ல, 3 கோடிக்கும் அதிகமான பணத்தை பல தடவைகள்ல ஷிராந்த் ராஜபக்ச அந்த வங்கியிலிருந்து பெற்றிருப்பதான பல்வேறு விடயங்கள் இப்போது வெளியில் வர ஆரம்பிச்சிருக்குது. பொறுத்து பார்க்கலாம், இந்த ஊழல் வழக்கு சுயாதீனமாக நடந்து ஷிராந்த் ராஜபக்ச இதை எப்படி எதிர்கொள்ள போகிறார் என்ற பல்வேறு விஷயங்கள் இப்போது பேச பொருளாக மாறியிருக்கிறது. இந்த ஒரு விஷயமும் இப்போது ராஜபக்சர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தலையடியாக மாறி இருக்குது. அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹோட்டல் மேனேஜர் ஒருத்தரை கடத்தி சித்திரவதை செய்து படுகொலை செய்த 4 போலீசாருக்கு எதிராக புலனறுவ மேல் நீதிமன்ற நீதிபதி வழங்கிய அதிரடியான தீர்ப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 7 ஆண்டுகள் கடுடைய சிறை தண்டனையும் 15,000 ரூபாய் தண்டப்பணமும் செலுத்த வேண்டும். அப்படி செலுத்த முடியாத பட்சத்துல மேலதிகமாக 1 வருடம் சிறை அனுபவிக்கணும் என்ற ஒரு தீர்ப்பிட 4 போலீசாருக்கு எதிராக புலனறுவ மேல் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி அதிரடியாக வழங்கியிருந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. இந்த சம்பவம் எப்போது பதிவாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2004ஆம் ஆண்டு காலப்பகுதியில சர்வதேச போதை ஒழிப்பு தினம் அன்று ஹோட்டல் ஒன்றுக்கு போய் அங்குள்ள மேனேஜர்கிட்ட சாராய போத்தல் கேட்டதுக்கு அவர் கொடுக்க மறுத்ததன் காரணமாக அவரை கடத்தி சித்திரவதை செய்து படுகொலை செய்துள்ளனர் இந்த போலீசார். இவங்க புலனறுவ போலீஸ் நிலையத்துல குற்றத்தடுப்பு பிரிவுல சேவையாற்றியவர்கள் என்று சொல்லப்படுது. இப்போது அதில் ஒருவர் இறந்திருப்பதாகவும் சொல்லப்படுது. எஞ்சிய 3 போலீசாருக்கும் எதிராகத்தான் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், மது ஒழிப்பு தினத்துல போத்தல் கேட்டு போத்தலை கொடுக்காததற்கு ஒரு நபரை கடத்தி சித்திரவதை செய்து படுகொலை செய்த சம்பவம் யாரால் நடந்தது? போலீசாரால, அதுவும் குற்றத்தடுப்பு பிரிவினரால். அப்படியாகிறதா வேலையை பயிரமேறதெல்லாம் தாண்டி இது என்னென்று சொல்றது என்பது நமக்கு தெரியாத ஒரு செய்தியாக இருக்குது. 21 வருடங்களுக்கு பின்னால இதுக்கான நியாயம் கிடைத்திருப்பதும் குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைத்திருப்பதும் ஆரோக்கியமான விடயம். எனவே அரசு துறையில் பயணிப்பவர்கள், சேவை செய்கின்றவர்கள் மக்களுக்கான சேவையையும் சட்டத்தினூடாக அணுகுகின்ற விடயங்களையும் தான் கருத்தில் கொள்ள வேண்டும். அடாவடித்தனங்கள் என்பது எப்போது ஒரு நாள் அதற்கான தண்டனையை பெற்றுக்கொள்ள வேண்டிய சூழல் உருவாகும் என்பதுதான் இந்த சம்பவம் எமக்கு சொல்லுகின்ற மிகப்பெரிய ஒரு பாடம். ஊழல்வாதிகளை உள்ள தள்ளுகின்ற படலம் தொடரட்டும் என்று கூறி மற்றொரு காணொளியை உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.